போனாங்க. நம்ம பையனை மறக்க முடியல. கவலைப்படாத, நல்லா தூங்க. கண்டிப்பா நம்ம குழந்தை நமக்கே கிடைச்சிரும். ஆதித்யாவை பார்க்கலன்னு எனக்கு தூக்கமே வராது. என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். கண்ணெதிரில் எல்லாட்டையும் நான் அவன் கிட்ட இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இங்க பாரு சௌமியா, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா படுத்து தூங்க. ஒருவேளை நான் உன்னை கூட்டிட்டு போனேன்னா நம்ம ஜூனியர் அருண் இருக்கான்ல, இந்த சீனியர் அருணை பார்த்து திட்டுவான். நீ ஏன் என் அம்மா ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிற, ஏன் கேர் பண்ண மாட்டேங்கிறன்னு கேட்பான். ராத்திரி நேரத்துல ஏன் முழிக்க வைக்கிறேன்னு கேட்பான். அதுக்கு தான் சொல்ற தூங்க. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க, எனக்கு தூக்கம் வரலங்க. ஜூனியரோ சீனியரோ அம்மாவுக்கு முன்னாடி எதுவும் வேலைக்காகாது. வா வா. ஆதித்யா, சௌமியா என்னாச்சு? நீ ஏன் இப்படி பதட்டமா இருக்க? எனக்கு நம்மளோட ஆதித்யாவுக்கு என்னாச்சு? ஆதித்யாவுக்கு ஏதோ ஆபத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சௌமியா சௌமியா, நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப. இல்லங்க, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆதித்யா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. நம்ம உள்ள போய் ஆதித்யாவை பார்க்கலாங்க ப்ளீஸ். ஏய் நில்லு, இங்க இருந்து வெளியில போ. நான் என்னோட பையனை பார்த்தாங்களோ என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நான் சேட்டா சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். என்னங்க, இதுதான் ஆதித்யாவோட தொட்டிலான ஆதித்யாவை காணோம். எங்க போயிட்டான்? ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சுந்தர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையன் ஆதித்யா எங்க? ஆதித்யா எங்கன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நீ மட்டும் போய் சொன்ன உன்னை கொன்னுடுவேன். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஆதித்யா இங்க இருந்தது உண்மைதான். ஆனா இப்போ அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நானும் சாரும் ரவுண்ட்ஸ் போகும்போது ஆதித்யா இங்க தானே இருந்தா. அப்போ அவன் எங்க? எனக்கு தெரியாது. நான் தான் சொல்றேன்ல. அருண், அங்க பாருங்க, சிசிடிவி கேமரா. ஒருவேளை நம்ம காதல ஏதாவது தெரியலாம்ல. சீக்கிரம் வாங்க. இருட்டா இருக்கறனால எதுவும் சரியா தெரிய மாட்டேங்குது. பயமுடு. அங்க கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணு. நிறுத்து. அந்த 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 கார் கிட்ட கொஞ்சம் ஜூம் பண்ணு. டிஎல்
டெல்லியை சேர்ந்த காரா? அவன் நம்ம ஆதித்யாவை டெல்லிக்கு கூட்டிட்டு போயிருக்கானா? எனக்கு இப்ப என்னங்க பண்றது? வா. இவன் யாரு? அருண் இவனை சந்திக்கிறதுக்குள்ள நான் இந்த விஷயத்தை பத்தி பிரீத்தி அம்மாட்ட சொல்லி ஆகணும். ஆனா அருண் அவங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு டெல்லிக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதே. பாட்டி, கார் தான் டெல்லியோட கார். ஆனா ஒரு முறை ஓனரை பார்த்துட்டா ஆதித்யா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி அருண், நீங்க பொறுமையா போங்க. குழந்தை கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருவான். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் அக்காவையும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போனை வச்சிடுறேன், நீங்க கிளம்புங்க. சரி. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. யார் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்களோ, எதுக்காக அந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போனாங்க? உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? பேசாம நிக்க முடிஞ்சா நில்லு, இல்லனா போய் தூங்கு. எதுக்கு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க, உங்களுக்கு இதுதான் அந்த வீடுன்னு நல்லா தெரியுமா? போலீஸ் கிட்ட விசாரிச்சதுல இந்த காரோட ஓனர் மகேஷோட வீடு இதுதான்னு சொன்னாங்க. உள்ள போய் பார்த்தா என்ன விஷயம்னு தெரியும். வா. இது மகேஷோட வீடு தானே? சொல்லுங்க. நான் தான் இங்க மகேஷ். என் குழந்தைய கடத்தவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இன்னைக்கு நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். What the hell? நீ என்ன பண்ணீங்க? என்ன ஏன் அவரை அடிக்கிறீங்க? மகேஷ், உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? மகேஷ், நான் பொண்ணுக்கு மேல கை வைக்கப்பட்ட ஒழுங்கா நகர்ந்து போயிடு. நான் நகர மாட்டேன். ஏன்னா இவர் என்னோட புருஷன். நீங்க இவர் மேல தேவையில்லாம பழி போடுறீங்க. ஏன்னா இவர் அந்த மாதிரி எதுவும் செய்யல. ஆதித்யா, இவன் என்னோட குழந்தை. கொடுங்க ஆதித்யா, என்னோட குழந்தை. எனக்கு ஆதித்யா கிடைச்சிட்டாங்க. நம்மளோட ஆதித்யா. ஆதித்யா, இது உங்க ரெண்டு பேரோட குழந்தையா? நீங்க ரொம்பவே வித்தியாசமான ஆளா இருக்கீங்க. உங்க குழந்தை விஷயத்துல எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருந்தீங்க? நீங்க தப்பா பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய சுமத்துறீங்களா? DL 1A3550 யார் காரோட நம்பர்? இது நம்ம மகேஷோட வண்டி நம்பர் ஆச்சே. எனக்கு தெரியும். ஏன்னா என் குழந்தை ஆதித்யாவை கிட்னாப் பண்ணது அந்த கார்ல இருந்த ஆளுதான். என்ன நீ? அப்புறம் அந்த பேசிஸ்ல தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா என் வண்டி கிட்டத்தட்ட 3 நாள் ரிப்பேர்ல இருக்கு.
சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருக்கேன். மறுபடியும் போய் சொல்ற. ஒரு நிமிஷம் இரு. மகேஷ், நீ அந்த கேரேஜ் ஓனருக்கு உடனே ஃபோன் பண்ணி இப்பவே எங்க வீட்டுக்கு வர சொல்லு. அவர் வந்தாதான் நீ சொல்றது உண்மைன்னு இவங்களுக்கு புரியும். இந்தா கண்ணா ஃபோன் பண்ணு. இதை பாருங்க, இவர் சொல்றது சரிதான். இவரோட வண்டி 3 நாளா கேரேஜில் தான் இருக்கு. வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்காரு. இதோ அதோட ரசீது. பாத்தீங்களா? இப்போ நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? நாங்க சிசிடிவி கேமரால எந்த நம்பர் பார்த்தோமோ அந்த வண்டி இவரோட தான். இங்க பாருங்க, இதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மகேஷ் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் ஒரு நாள் செஞ்சிருக்கவே மாட்டான். ஆமா. அப்படியே நான் குழந்தை கிட்னாப் பண்ணாலும் நான் வீட்டுக்கு எது கூட்டிட்டு வரணும்? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதோ தப்பான கருத்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். ஆண்டவா நன்றி, எங்களை காப்பாத்திட்ட. இதோ ஆதித்யா கிடைச்சிட்டான். வாங்க. ஏய், நீ அங்கே நில்லு. நீ கிட்ட வந்தவன என்ன பண்ணுவேனே தெரியாது. இதை பாருங்க, நீங்க சட்டப்பூர்வமா இந்த குழந்தையை தத்தெடுத்துக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி ஒரு வழியை சொன்னேன். அதன் மூலியமா திருநங்க கூட குழந்தையை தத்தெடுத்துக்க முடியும். நான் சொன்ன கண்டிஷன் நிறைவேற்றுங்க. அதாவது காசை ரெடி பண்ணுங்க, அப்புறமா நீங்க குழந்தைய எடுத்துட்டு போகலாம். ஆமா அருண், அவருக்கும் வேற வழி இல்லை. அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் ஆதித்யாவை எப்படி நல்லபடியா கவனிச்சுக்கிறோன்னு அவருக்கு நாம நிரூபிச்சாகணும். அதை விட்டா வேற வழி இல்லை. இப்படி இல்ல இருக்கணும். குழந்தைய கொடுங்க சௌமியா. உன்னை கூட்டிட்டு போக வா அப்பா அம்மா. நாங்க சீக்கிரமா வந்துருவோம். அம்மாடி, யாரோட எண்ணம் தப்பா இருக்கோ அவங்க தான் தலை குனிஞ்சு நிப்பாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ உன்னோட வாழ்க்கையில எந்த விதத்திலுமே நீ ரொம்ப பலகீனமானவன் எனக்கு தோணலம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் அம்மனுக்கு பூஜை நடக்கும். அந்த தாய்க்கு மனுஷங்களுக்கும் பசங்களுக்கும் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம மனுஷங்க யாரு? ஒருத்தர் அப்படி பார்க்கறதுக்கு உலகத்திலேயே தாய்ப்பாசம் தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு குழந்தை தாயோட மடியில பாதுகாப்பா இருக்கோ அவதான் அவளோட தாயின்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே பார்த்தோம். இந்த குழந்தை உன்னோட கர்ப்பத்துல இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த குழந்தை பிறந்தது உன்னோட மடியில தான், வளர்றதுக்காக. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை சமுதாயம் ஒத்துக்கிட்டே ஆகணும். அப்புறம் அருண் மாதிரி ஒரு கணவர் எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு தான் துணையா இருக்காரு. நான் ஒரு உண்மையை சொல்றேன். உங்க 2 பேரோட உறவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு உங்க 2 பேரோட கதை என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க பணத்தை பத்தி பேசுறீங்களே. ஆக்சுவலா அது வந்து நான் சொல்றதை நீங்க கேளுங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அரேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் நாங்க கொடுக்கிறோம். ஆனா
அதுக்கு நாளைக்கு விடியற வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்களா? இருப்பீங்கன்னா நீங்க இங்கேயே இருங்க. உங்க மக மேல நாங்க இவ்வளவு பெரிய பழிய சுமத்திருக்கோம், ஆனா நீங்க எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்றீங்களா? அருண் அண்ணா, எங்க குடும்பம் இப்படித்தான். பாருங்க, நான் உங்களோட குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா என்னால நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்களோட குழந்தைக்காக நீங்க இந்த காசை வாங்கிக்கோங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு பூர்ண சம்மதம். நீங்க என்னங்க சொல்றீங்க? நம்மளால எப்படி உங்ககிட்ட உதவி வாங்க முடியும்? இதை விட்டு நமக்கு வேற வழியே இல்ல சௌமியா. ஆ? ஆதித்யாவை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இன்னும் கூட புரியல. எங்களோட குழந்தை இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சு? இதை கேட்கும்போது எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் நாங்க உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீங்க இங்கேயே தங்குங்க. நாளைக்கு காலைக்குள்ள பணம் ஏற்பாடு பண்ணிடணும். அம்மாடி ஜானவி, ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் குழந்தைய கூட்டு வந்துட்டோம். ஒருவேளை அவங்க காசை ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அருண் காசு கொண்டு வர மாட்டான். அவனால கொண்டு வரவும் முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ பேசாம தூங்கு. நான் போய் அந்த கௌசல்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆதித்யா எப்படி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன். ம், சரி, நீ தூங்கு. ஜெய் ஜெய். ஜெய் துர்காதேவி. இந்த துர்க்கையம்மன் தான் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இப்போ இந்த காலத்துல சொந்தக்காரங்களை யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா நீங்க நாங்க யாருன்னு தெரியாம இருக்கும்போதே உதவத்துக்கு தயாரா இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேரும் உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அப்போ நாம கிளம்பலாமா? நாங்க வரோம். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு தான். படத்தை கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு வா. ஆனா நாங்க இந்த பணத்தை உங்ககிட்ட எப்படி வாங்குறது? இத வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இது எங்க எல்லாரோட சார்பா குழந்தைக்கு ஆசீர்வாதம் நினைச்சுக்க. சுமதி, அருண், நானும் பாட்டியும் 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் மல்லிகா அக்காவும் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது ரொம்ப நல்ல விஷயம் சுமதி. அதுவும் இல்லாம எங்க கிட்ட இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு நகையும் இருக்கு. சோ பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல. பெர்ஃபெக்ட் அருண். அப்போ நமக்கு ஆதித்யா திரும்ப கிடைச்சிடுவான்ல?
சரி, நானும் சௌமியாவும் சீக்கிரமா அங்க வந்துடுறோம். ஓகே அருண், அப்போ நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். என்னாச்சுங்க? ஆ, சௌமியா, பண பிரச்சனை தீர்ந்துருச்சு. நிஜமாவா? ரொம்ப நன்றிம்மா. நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அது என்னன்னா, சாமியோட அருளால எங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பணம் எங்களுக்கு தேவைப்படாது. இந்தாங்க. ஆம், என்னோட தங்கச்சி, என் தங்கச்சி சுமதி, அவளால என் கஷ்டத்தை பார்க்க முடியாது. அதனால அவ தான் பணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கா. எங்களுக்கு அது போதுங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சகோதரிங்களோட உறவு இப்படித்தான் இருக்கணும். உலகமே நமக்கு துணையா இல்லாம போனாலும் சகோதரி மட்டும்தான் என்னைக்கும் நமக்கு துணையா நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு நிப்பா. சரிங்க, நாங்க கிளம்புறோம். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன நீங்க மன்னிச்சிருங்க. அப்புறம் மகேஷ், ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. என்ன நடந்தாலும் சரி, உங்க மனைவிக்கு நீங்க தான் எப்பவும் துணையா இருக்கணும். ஏன்னா இந்த மொத்த உலகமும் உங்களை எதிர்த்து நின்னாலும் கூட உங்க மனைவி உங்களுக்கு துணையா இருப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. வரோங்க. பத்திரமா போயிட்டு வாப்பா. வா சௌமியா. இப்ப சந்தோஷமா? உன் குழந்தை உனக்கு கிடைக்க போகுது. ம்